அனைவருக்கும் வணக்கம். பூமர் தினேஷ் கோல்டு மாரத்தான் டாஸ்க்ல பல திருட்டு வேலை வந்து பார்த்துருக்காரு, பல ஃப்ராடு வேலை வந்து பார்த்துருக்காரு. ஆனால் பேசுறது பூரா பார்த்தீங்கன்னா தான் ஒரு கானஸ்ட், தான் ஒரு நீதிமான், தான் ஒரு உத்தமன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஆனால் முழுக்க முழுக்க பண்ணுறது பூரா ஃப்ராடு வேலை, திருட்டு வேலை அப்படிங்கிறதுக்கு திருப்பி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கையை வச்சு அப்படியே வந்து ஹோல்டு பண்ணார் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை அப்படி வச்சிருக்காரு, இன்னொரு கையை கொண்டு போய் அந்த கையோட வந்து முட்டு கொடுத்து நிற்கிறாரு. அந்த பிக் பாஸ் டாஸ்க்கு பொறுத்தவரை என்ன அப்படி சொன்னாங்க, ஒரு கையில் தான் அந்த போர்டை வந்து கீழே விழுகாமல் வச்சிருக்கணும். அப்போ திருப்பி இன்னொரு கையை கொண்டு போய் வைக்கிறேன். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் எல்லோரும் காரி துப்புறாங்க. மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா நீதிமா நேர்மைமா நியாயம் சொல்கிறியே இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி மக்களும் கழுவி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஓவராக பேசுகிறீங்களா, இவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் வேறு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. வியூவர்ஸ்லாம் வந்து டே ஃப்ராடுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணுனது எல்லாமே திருட்டு வேலை. 3 தடவை வந்து திருட்டு வேலை பார்த்துருக்காருங்க. ஒரு தடவை ஷோல்டரை கொண்டு போய் வைக்கிறாரு, ஒரு தடவை வந்து ஒரு கையே கொண்டு போய் இன்னும் இந்த கைக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு, இன்னொரு தடவை இந்த கையை கொண்டு வந்து உள்ளங்கையில் வந்து முட்டு கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் அவர் வந்து முட்டு கொடுத்து ஃப்ளாடு வேலை பார்த்துட்டு விசித்ரா வந்து குறை சொல்லுவார். விசித்ரா வந்து அப்படி பேசுகிறாங்க, விசித்ரா வந்து ஃபேக்காக இருக்காங்க, விசித்ரா ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஃபேக்காக இருக்க ஒரே ஆள் யார், ஒட்டுமொத்தமாக ஃப்ராடு பண்ணுற ஒரே ஆள் யார், தினேஷ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. திருப்பி இந்த மாதிரி வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விசித்ரா வந்து செய்யாத விஷயத்தையே செஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மேன்பிளேட் பண்ணி பண்ணும்போது அவள் செஞ்ச விஷயத்தை ஃப்ராடாக நம்ம வெளியே பேசுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.